ராஜேந்திர சோழன் விழாவுக்கு நாடாளும் பிரதமர் வருகிறார். 1000 ரூபாய் நாணயம் வெளியிட்டார். அதில் கூட தமிழ் இல்லை. அந்த விழாவில் பகவத்கீதையை வெளியிடுறாங்க. ராஜேந்திர சோழனுடைய அப்பா தான் ராஜராஜ சோழன். அன்றைக்கு திருமுறை தேவாரம் என்று சொல்வார்கள். ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், ஆலால சுந்தரர் இவங்களுடைய எழுதினது தான் திருமுறைகள். அது சிறை வைக்கப்பட்டிருந்தது. சிறை வைக்கப்பட்ட திருமுறையை மீட்டு தந்தவர் ராஜராஜ சோழன். அதனால் அவருக்கு ஒரு பட்டப்பேர் என்னன்னா சிவபாத சேகரன். சிவத்தை முதன்மைப்படுத்தி சிவத்துக்காக வாழ்ந்து திருமுறையை மீட்டு தந்த சிவபாத சேகரன் ராஜராஜனையும் ராஜேந்திர சோழனை நினைவுறுகிற விழாவில் பகவத்கீதையை வெளியிட்டுட்டாங்க. இதுக்கு பேர் தான் பண்பாட்டு படையெடுப்பு. இது தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சிலை வைப்போன்றாங்க பாஜக சோழர்களுக்கு. அதான் பகவத்கீதையை வெளியிட்டுட்டாங்க. பகவத்கீதைக்கு நான் எதிரி இல்லை, நாட்டு மக்களையும் எதிரி இல்லை. ஆனால் நமக்கு எதிர் நிலையில் இருக்கிற ஒரு யுத்த காப்பியம் அது. இப்போ நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய அரசு விழாவில் எதுக்கு வெளியிட்ட? அதுக்கு வேற ஒரு விழா எடு. இந்த விழாவில் ஏன் வெளியிட்ட? சைவ ஆதீனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சிவா சிவான்னு சொல்லி எல்லாரும் உச்சரிச்சிட்டு இருக்காங்க. இளையராஜா சிவனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். சைவ ஆதீனங்கள் பூமியர்கோன் ஒப்பளித்து புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கண்மிதிப்பில் அணைந்த பிரானடி போற்றின்னு அவங்க 4 துதியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க கொண்டு போய் பகவத்கீதை வெளியிட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய கெட்டிக்காரத்தனம்! தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறார், தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதன் மூலமாக நன்மை செய்கிறாரு, சோழர்களுக்கு சிலை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததே கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழை தூக்கி பிடித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழை தூக்கி பிடிச்சிருக்காருல. சான்ஸ்கிரிட்டுக்கு எவ்வளவு ரூபா ஒதுக்கியிருக்க? தமிழுக்கு எவ்வளவு ரூபா ஒதுக்கியிருக்க? சான்ஸ்கிரிட் பேசுறவன் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 24,000 பேர். 24,000 பேர் மட்டுமே பேசுகிற மொழிக்கு 683 கோடி ரூபாய். உலகத்துல 65 நாடுகள்ல 10 கோடி பேர் பேசுகிற தமிழ் மொழிக்கு 23 கோடி ரூபாய். நீ தமிழை கௌரவப்படுத்துறியா? நீ மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரு. ஆகஸ்ட் மாசமும் மீண்டும் வருவாங்க. எத்தனை முறை படையெடுத்தாலும் தமிழ்நாடு உங்கள் பக்கம் சாயாது.